வைகை அணையில் இருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் பூர்வீக பாசன 2ஆம் பகுதிக்கான சிவகங்கை மாவட்ட பாசன பகுதிக்கு வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. 752 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர விருதுநகர் மாவட்டத்தின் கிருதுமால் நதி பகுதி நிலங்களுக்காக குடிநீர் ஆதாரங்களுக்காக வினாடிக்கு 650 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் மொத்தம் 450 மில்லியன் கனஅடி வரை திறக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிவகங்கை மாவட்டத்தின் 2ஆம் பகுதி பூர்வீக பாசன பகுதிக்கு திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் 67,837 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். இது தவிர தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை அணையிலிருந்து ஆற்றிலேயே செல்வதால் வைகை ஆறு செல்லும் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றை கடக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர வைகை அணையிலிருந்து வழக்கமாக குடிநீருக்காக திறக்கப்படும் 69 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு சென்று கொண்டுள்ளது. 71 அடி உயரமுள்ள வைகை அணை நீர்மட்டம் தற்போது 56.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 670 கனஅடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 30,023 மில்லியன் கனஅடியாக உள்ளது. ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ராமநாதபுரம் மாவட்ட 3ஆம் பகுதி பூர்வீக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு அது கடைமடை பகுதி வரை சென்று பாசன வசதி அளிக்கப்பட்டது. அதேபோல் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மதுரை மாவட்ட முதல் பகுதி பூர்வீக பாசனத்திற்காக திறக்கப்பட்டு மதுரை மாவட்ட பாசன விவசாயிகள் பயனடைந்தனர். தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாசன விவசாயிகள் பயன்பெறுவார்கள். இது தவிர விருதுநகர் மாவட்ட குடிநீர் ஆதாரக்காக திறக்கப்பட்ட தண்ணீரும் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட பாசன பகுதிகளைச் சேர்ந்த 15,000 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு பயன்பெறும். ஆக மொத்தத்தில் 82,837 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். எனவே மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட பாசன பகுதி விவசாயிகளோடு சேர்ந்து தற்போது புதிதாக திறக்கப்பட்டுள்ள விருதுநகர் மாவட்ட பாசன விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். இதனால் வைகை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.